ஓம் சாந்தி. 1971ஆம் ஆண்டு அவ்யக்த வாணியில் யோகத்திற்கான விதி பற்றி பாபா சொல்லியிருக்காரு. யோகா என்றாலே பாபாவுடைய நினைவு. பாபாவை நினைக்கிறதுக்கு பாபாவுடைய குணங்களுடைய மகிமையை நாம் பாடுவதும் பாபாவை நினைப்பதற்கு சமம். பாபாவோட காரியங்களை நினைத்து பார்க்கிறோம் என்றால் அதுவும் பாபாவை நினைப்பதற்கு சமம் என்று பாபா சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம யோகாவில் பாப் தாதாவுடைய குணங்களினுடைய மகிமையை நாம் பாடப்போகிறோம். மனிதர்கள் தங்களுடைய புகழை பாடணும் எல்லாரும் என்று அந்த பேர் புகழுடைய பசிக்காக இருப்பார்கள். இந்த பேர் புகழினுடைய பசியோடு இருப்பார்கள். அப்போது சிவபாபாவுக்கு என்ன அந்த மாதிரி இருக்குதா? கிடையாது. பாபாவுடைய குணங்களுடைய மகிமையை நம்ம பாட பாட நமக்குள்ள பாபா மேலே அன்பு அதிகரிக்கும். அவருடைய குணங்கள் என்னவோ அதை நம்ம நினைக்க நினைக்க அந்த குணங்களின் சொருவமாக நாம் ஆகிவிடுவோம். அதுக்காகத்தான் பாபா குணங்களுடைய மகிமை பாட சொல்கின்றார். ஆனால் இது நம்ம அமிர்த வேலையில் எழுந்தவுடன் பாபாவுடைய குணங்களுடைய மகிமையை பாடுறதுக்கு பாபா சொல்லியிருக்கார். அப்படி பாபாவுடைய குணங்களுடைய மகிமையை நாம் பாடலாம் பாடிட்டே இருக்கலாம். என்ன பாடுறதுன்னு யாருக்கும் தெரியல, சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, பக்தி மார்க்கத்தில் நம்ம தான் பாடிட்டே வந்தோம் பகவானுடைய மகிமையை. நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் தான் எனக்கு அப்பா, நான் உங்களுடைய குழந்தை என்று நாம் பக்தியில் அவருடைய மகிமையை எவ்வளோ உருகி பாடியிருக்கிறோம். ஆனால் அங்கே நமக்கு தெரியாது. நாம் குழந்தைன்னு பாடணும், அவர் அம்மா அப்பான்னு சொன்னோம். ஆனால் எந்த அடிப்படையிலும் தெரியாமல் பாடணும். இந்த கடைசி பிறவியில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அறிந்து புரிந்து அவருடைய மகிமையை பாடக்கூடிய நல்ல வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே மிக மிக பாக்கியசாலி. அவருடைய புகழை நாம பாட முடியுமா? பாபா என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய புகழை பாட முடியாது, எல்லையற்ற மகிமை எனக்குன்னு சொல்கிறார் பாபா. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவினுடைய மகிமையை நம்ம எழுத வேண்டும் என்றால் காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை பேனா ஆக்கி, கடல் நீரையெல்லாம் மையாக்கி, ஆகாயத்தை பேப்பராக்கி எழுதினாலும் அவருடைய புகழை நம்மளால் எழுதி முடிக்க முடியாது. அப்போது இன்னைக்கு 1 மணி நேரத்தில் நம்ம பாடி முடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இது கொஞ்ச நேரம் நம்ம பாடுறத நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய மகிமை, உங்களுடைய அனுபவத்தில் பாபாவோட மகிமை என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ, அனுபவம் செய்கின்றீர்களோ, அதை நீங்கள் யோகாவில் பாடலாம், அனுபவம் செய்யலாம். இப்போ நாம் பாபாவுடைய மகிமையை பாடுவோம். முதல்ல நாம் பாபாவுடைய மகிமையை பாடுறதுக்கு பரந்தாமத்துக்கு போகலாம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, சுயம் பகவானுடைய குழந்தை. நான் சிறு ஒளி புள்ளியாக
புருவ மத்தியில் ஆத்ம ஜோதியை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா நான். பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன். நிராகார ஆத்மா நான். நிராகாரமான உலகத்திற்கு பறந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நிராகாரமான சிவபாபாவுக்கு முன்னால் இருக்கின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், என்னுடைய தந்தை, நான் ஆத்மா. அவருடைய மகிமையை மனதார உணர்ந்து அனுபவம் செய்து பாடுகின்றேன். பாபா, நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அன்பு கடலில் நான் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். அனுபவம் செய்கின்றேன். எனக்குள் இருக்கும் வெறுப்பு, பொறாமை, துவேஷம், சிடுசிடுப்பு அனைத்தும் ஆத்மாவிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. பாபா, நீங்கள் சுகத்தின் கடலாக இருக்கின்றீர்கள். துயரக் கடலில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்த என்னை துக்கக் கடலில் இருந்து நீக்கிவிட்டீர்கள். என் துக்கத்தை எல்லாம் தூரம் போக செய்து விட்டீர்களே பாபா. நீங்கள் சுகத்தின் கடல். ஞானக்கடலாக நீங்கள் இருக்கின்றீர்கள்.
அஞ்ஞான இருளில் தூங்கிக் கொண்டிருந்த என் ஆத்மாவிற்கு ஞானத்தை கொடுத்து என் அஞ்ஞானத்தை போக்கிவிட்டீர்கள். என்னை உங்களுக்கு சமமாக ஞானம் நிறைந்த ஆத்மாவாக ஆக்கிவிட்டீர்கள் பாபா. பாபா, நீங்கள் சர்வ சக்திவான். உங்களிடம் இருந்து எனக்கு அனைத்து சக்தியும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. சக்திகளின் கிரணங்கள் என் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய பலகீனத்தை நீக்கிவிட்டீர்கள் பாபா. நீங்கள் சாந்தி கடலாக இருக்கின்றீர்கள். அமைதிக்காக அலைந்து கொண்டிருந்த எனக்கு உண்மையான அமைதியை அனுபவம் செய்ய வைத்து விட்டீர்கள். என்னை அமைதி நிறைந்த ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாபா, நீங்கள் ஆனந்த கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய நினைவின் மூலமாக பேரானந்தத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்ற பாபா, நீங்கள் தூய்மையின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து எனக்கு
தூய்மையின் கிரணங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஆத்மா நான் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றேன். பாபா, நீங்கள் இனிமையின் சாக்ரீனாக இருக்கின்றீர்கள். என்னையும் உங்களுக்கு சமமாக இனிமையான ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இந்த உலகத்தில் உங்களை விட உயர்ந்தவர் வேறு யாருமே கிடையாது. சத்தியம் சிவம் சுந்தரமாக இருக்கின்றீர்கள் பாபா. நீங்கள் எவ்வளவு அழகானவர். உங்களைப் போன்ற அழகு இவ்வுலகத்தில் வேறு யாருமே இல்லை. பாபாவுடைய அன்பில் நான் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். அன்பின் அலைகள் என்னை சுற்றிலும் பரவிக்கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். எனக்கு சர்வ சம்பந்தமும் நீங்கள்தான். தாயாக இருந்து உண்மையான அன்பை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். தந்தையாக இருந்து சொர்க்க ஆஸ்தியை எனக்கு தருகின்றீர்கள். பாபா, உயர்ந்த ஆசிரியராக இருந்து தினமும் எனக்கு ஞான படிப்பை கற்பிக்கின்றீர்கள்.
இந்த சிருஷ்டியினுடைய 3 கால ஞானத்தையும் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். சத்குருவாக இருந்து வரதானங்களால் என்னை நிறைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பாபா. என்னுடைய உண்மையான நண்பன் நீங்கள்தான். வேறு யாரிடமும் சொல்ல முடியாத விஷயங்களை, ரகசியங்களை நண்பனாகிய உங்களிடம் நான் பேச முடிகின்றது. நான் எவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மா. சுயம் பகவான் நீங்களே எனக்கு நண்பனாக கிடைத்திருக்கின்றீர்கள். என்னுடைய உண்மையான நாயகன் நீங்கள்தான் பாபா. நீங்கள் எடுத்து வைக்கும் அடிமேல் அடி எடுத்து வைக்க எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள். எனக்கு குழந்தையாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை குழந்தையாக அடைந்ததால் என்னுடைய கவனம் முழுவதும் உங்கள் மீது இருக்கின்றது. இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று ஆர்வம் எனக்குள் இருக்கின்றது. உங்களை குழந்தையாக நான் ஏற்றுக்கொண்டதால் 21 பிறவிக்கு அழியாத ஆஸ்தியை தருகின்றீர்கள். ஆஸ்திக்கு என்னை வாரிசாக ஆக்குகின்றீர்கள். அறியாமையில் இருந்த என் ஆத்மாவிற்கு ஞானம் என்ற 3வது கண்ணை கொடுத்து என்னை ஞானம் நிறைந்த ஆத்மா ஆக்கிய திரிநேத்ரி நீங்கள்தான் பாபா.
எனக்கு 3 கால ஞானத்தை கொடுத்து விதியை மதியால் மாற்றிக்கொள்வதற்கு உயர்ந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். மூன்று கால ஞானத்தின் மூலம் என்னை சுகமான ஆத்மாவாக, சுகம் நிறைந்த ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். திரிகாலதர்ஷி நீங்கள்தான். நீங்கள்தான் திரிலோகநாதனாக இருக்கின்றீர்கள். 3 லோகத்திற்கான ஞானத்தை கொடுத்து என்னை 3 லோகத்தையும் வலம் வரச் செய்துவிட்டீர்கள். திரிமூர்த்தியாக இருக்கின்றீர்கள் பாபா. பிரம்மா மூலமாக புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சங்கரர் மூலமாக இந்த அதர்ம கலியுகத்தை அழிப்பதும் நீங்கள். விஷ்ணு மூலமாக புதிய உலகத்தை பாதுகாக்கும் காரியத்தையும் செய்கின்றீர்கள். பாபா, உங்களுடைய நினைவின் மூலமாக உங்களுடைய குணங்களை பாடுவதன் மூலமாக உங்கள் மீது எனக்கு உள்ள அன்பு அதிகரிக்கின்றது. நீங்கள் என்னை ஈர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பதித்த பாவனன் நீங்கள்தான். என் ஆத்மாவை மட்டும் தூய்மையாக்கவில்லை, இந்த முழு உலகத்தையும் நீங்கள் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். பறவைகள், மிருகங்கள், அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாபா, நீங்கள் மன்னிப்பு கடலாக இருக்கின்றீர்கள். அநேக ஜென்மங்களாக நான் செய்த பாவங்களை மன்னித்து உங்கள் குழந்தையாக என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள்
இரக்க உள்ளம் உடையவர். உங்களைப் போல இரக்க உள்ளம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அபலைகள், வேசிகள், அநாதைகள், ஏழை, பாவிகள் அனைவருக்கும் நீங்கள் கருணை காட்டுகின்றீர்கள். ஏழையை பணக்காரன் ஆக்குகின்றீர்கள். நீங்கள்தான் தோட்டக்காரர். என் ஆத்மாவில் இருக்கும் விகாரங்கள் என்ற முட்களை நீக்கி நற்குணங்கள் நிறைந்த மலராக ஆக்குகின்றீர்கள் பாபா. முள்காடாக இருக்கும் இந்த உலகத்தை பூந்தோட்டமாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள்தான் வண்ணானாக இருக்கின்றீர்கள். அழுக்கான என் ஆத்மாவை தினசரி ஞானம் என்ற சோப் மூலமாக, லட்சியம் என்ற சோப் மூலமாக சுத்தமாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மா சுத்தமாகுவதால் ஷரீரமும் சுத்தமானதாக கிடைக்கின்றது. நீங்கள்தான் படகோட்டி. என்னுடைய வாழ்க்கை படகை கரை சேர்க்கும் படகோட்டி நீங்கள். இந்த கலியுக நரகத்தில் இருந்து சத்தியுகம் என்ற பார்க்கடலுக்கு என்னை அழைத்துச் செல்லும் படகோட்டி நீங்கள். என்னிடம் இருக்கக்கூடிய பலகீனங்களை, குறைகளை வாங்கிக் கொண்டு உலகத்திற்கே எஜமானன் என்ற பதவியை கொடுக்கும் வியாபாரி நீங்கள். நீங்கள்
தங்க ஆசாரியாகவும் இருக்கின்றீர்கள். என்னுடைய ஆத்மாவை 24 கேரட் தங்கமாக, சுத்த தங்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். மாயாவினுடைய கூண்டிலிருந்து என்னை விடுபட வைத்து விட்டீர்கள். நீங்கள் விடுவிப்பவர், லிபரேட்டர், பாபா. வைத்தீஸ்வரனும் நீங்கள்தான். அழியாத டாக்டர், அவிநாசி சர்ஜனாக இருக்கின்றீர்கள். தினமும் ஞான ஊசியை போட்டு என்னை நிரோகியாக்கிவிட்டீர்கள். இருபத்தோரு பிறவிக்கு நோயற்ற ஆத்மாவாக என்னை ஆக்கிவிட்டீர்கள். என்னுடைய உண்மையான இரட்சகன் நீங்கள்தான். உங்களுடைய சக்திகள் மூலமாக என்னை சுற்றிலும் பாதுகாப்பு வளையத்தை கொடுத்து விட்டீர்கள். நான் ஆத்மா எப்போதும் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கின்றேன். என்னை சுற்றிலும் உங்களுடைய சக்தி பாதுகாப்பு கவசமாக இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். பாபா, நீங்கள் கள்ளங்கபடமற்றவர். என்னிடம் நீங்கள் வாங்குவதெல்லாம் செல்லாத பைசா. செல்லாத பைசாவுக்கு சமமான பொருட்களை வாங்கிக் கொண்டு 21 பிறவிக்கு சொர்க்க பிராப்தியை தருகின்றீர்கள். ஒன்றுக்கு பல மடங்கு தருகின்றீர்கள். நான் கொடுப்பதெல்லாம் உங்களுக்கு காகித நோட்டு. நீங்கள் எனக்கு கொடுப்பதெல்லாம் தங்க நாணயம். போலாநாத் தந்தை, நீங்கள் எவ்வளவு கள்ளங்கபடமற்றவராக இருக்கின்றீர்கள். ஆனால் அனைத்தையும் அறிந்தவர் நீங்கள். ஜானி ஜானகர் பாபா. புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் குழந்தையாகிய என்னையும்
புத்திவானாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். சத்கதி தாத்தா நீங்கள்தான். இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் ஜீவன் முக்தியை தர முடியாது. உண்மையான சத்கதி கொடுக்கக்கூடிய, ஜீவன் முக்தி தரக்கூடிய வள்ளல் நீங்கள்தான். என்னுடைய உண்மையான வழிகாட்டி எனக்காகவே பரந்தாமத்திலிருந்து வந்து இந்த விகார உலகத்திலிருந்து என்னை விடுபட செய்து உங்கள் கூடவே என்னை அழைத்து செல்கின்றீர்கள். உண்மையான வழிகாட்டி நீங்கள்தான் பாபா. என் உயிருக்கு உயிரானவர், என் பிராணேஸ்வரர் நீங்கள்தான். எனக்கு எல்லாமே நீங்கள்தான் பாபா. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு கிடைத்திருக்கின்றீர்கள். அடுத்த 5000 ஆண்டுக்கு தேவையான அன்பை உங்களிடமிருந்து நான் எனக்குள் நிறைத்துக் கொள்கின்றேன். பாபாவிடமிருந்து அன்பினுடைய அலைகள் நாலா பக்கமும் பரவுகின்றது. அந்த அன்பின் அலைகள் என் ஆத்மாவில் நிறைந்து கொண்டிருக்கும் அனுபவம் செய்கின்றேன். அப்பா, உங்களுடைய குணங்களை நான் எவ்வளவு பாடினாலும் அதற்கு எல்லையே கிடையாது. உங்களுடைய குணங்களை பாட பாட எனக்குள் சக்தி நிறைந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா சக்திசாலி ஆகிக் கொண்டிருக்கின்றேன். கர்ம பந்தனத்தில் சிக்கி துடித்துக் கொண்டிருந்த எனக்கு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட செய்து கர்ம சம்பந்தத்தில் கொண்டு வந்து விட்டீர்கள். என் ஆத்மாவிற்கு சுகத்தை கொடுத்து விட்டீர்கள் பாபா. இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து கொண்டே நான் ட்ரஸ்டியாக இருக்கும் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள்.
என்னைச் சுற்றிலும் உங்களுடைய ஒளியும் சக்தியும் நாலா பக்கங்களிலும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது நான் ஆத்மா என்னைச் சுற்றிலும் ஒளியும் சக்தியும் சூழ்ந்திருப்பதை அனுபவம் செய்கின்றேன். சூரியன் ஒளிவட்டத்திற்குள் இருப்பதைப் போல என் ஆத்மாவைச் சுற்றிலும் ஒளிவட்டமானது சூழ்ந்திருக்கின்றது. நான் ஆத்மா சூட்சும உலகத்திற்கு இறங்கி வருகின்றேன். பாப் தாதாவிற்கு முன்னால் அவருக்கு எதிரில் இருக்கின்றேன். என் சூட்சும ஒளி உடலில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் சரீரத்தில் பிரவேசமாகுகின்றேன். பாப் தாதா அன்பாக எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனக்கு முன்னால் பாப் தாதாவை நான் பார்க்கின்றேன். திருஷ்டி எனக்குள் நிறைவதை அனுபவம் செய்கின்றேன். திருஷ்டியின் மூலமாக சக்தியை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் மிக மிக லேசாக இருக்கின்றேன். சக்திசாலியாக இருக்கின்றேன். சக்தியானது என்னிடமிருந்து வெளிப்பட்டு இந்த உலகம் முழுவதும் பரவுகின்றது. நான் ஆத்மா இந்த உலகத்திற்கு இறங்கி வருகின்றேன். 2 புருவங்களுக்கும் மத்தியில் கமலாசனத்தில் வந்து அமர்கின்றேன். எனக்கு கிடைத்த பாக்கியத்தை அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.